கீழே விழுந்த போனை எடுக்கும் போது தான் கார்ல யாரோ பக் வச்சு இவ்வளவு நேரம் ஹீரோ பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அதை அப்படியே வச்சுட்டு மணி வீட்டுக்கு போகும்போது மணியோட ஒய்ஃபும் மணியோட மச்சானும் தான் இருக்காங்க. ஹீரோவும் மணி எப்படி இருந்தான்னு அவன் மச்சான்ட்ட கேட்கும்போது அவன் ஏதோ சமாளிக்கிற மாதிரியே ஹீரோக்கு தெரியுது. அப்படியே வெளியே பார்க்கும்போது ஹீரோ ஃபாலோ பண்ண கார் வெளியே நிக்குது. உடனே ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி வண்டியில பக் வச்சிருக்கிறதையும் இந்த ஃபாலோ பண்ற காரை பத்தி பேசும்போது அசிஸ்டன்ட் அங்க பேசுறது அந்த மச்சானோட பையில ஆடியோவா கேக்குது. அப்பதான் அந்த 4 பேரை கொலை பண்ணதும் வண்டியில பக் வச்சிருக்கிறதும் இப்ப ஹீரோவை கொலை பண்ண போறதும் இவன் தான் தெரிய வருது. ஏன்னா ஹீரோ அவன் கூட சண்டை போட மணியோட மனைவின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவா ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்கா. கட்டத்துல ஹீரோயின் அவளை அடிக்கும் போது தான் மணியோட மனைவியே இல்லன்னு தெரிய வருது. உடனே அவளை அடிச்சு போட்டுட்டு மச்சான நடிச்சவன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறான். உண்மையான மணியோட மனைவியை உள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கிட்ட மணி எப்படி இறந்தான்னு கேட்கும்போது அவர் ஒரு 10 நாள் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. திரும்பி வந்தோடனே சரக்கு அடிச்சுட்டு பார்ல விழுந்து கிடக்கிறதா பார் ஓனர் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனா அவரை கூப்பிட போலான்னு போகும்போது திரும்ப அவரை யாரோ கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் தூக்கு மாட்டி இறந்திருந்தாரு அப்படின்னு மணியோட மனைவி நடந்தது சொல்றாங்க. ஹீரோவுமே அவங்க சாகிறதுக்கு முன்னாடி 10 நாள் எங்க போனாங்கன்னு டவுட் அதிகமாகுது. அடுத்த நாள் மணி வீட்டுல நடிச்ச 2 பேருமே காரை ஹஸ்பண்டோட சொல்லி வாடகைக்கு தான் எடுத்திருக்காங்க. ப்ரூஃப்க்கு அவங்க 2 பேரும் திவ்யா தினேஷ்னு ஒரு ஐடி கார்டும் கொடுத்திருக்காங்க. கரெயின் காரோட ஜிபிஎஸ் மூலமா அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு செக் பண்ணும்போது ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்க கல்லூரணிங்கிற ஒரு ஏரியாக்கு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போய் மணியோட ஒய்ஃபா நடிச்ச திவ்யாவோட போட்டோவை காமிக்கும் போது யாருக்கும் தெரியல. அப்பதான் இறந்த அமுதனோட போனை செக் பண்ணும்போது அதே கல்லூரணியில முகில்னு ஒருத்தனோட இறந்த 4 பேருமே போட்டோ எடுத்து பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே முகில் போட்டோவை வச்சு முகில் வீட்டுக்கு வந்து விசாரிக்கும் போது ஒரு நாள் நைட் அவன் ஒயின் ஷாப்ல யாரு கூட சண்டை போட்டு மயக்கம் அடைஞ்சனால அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. செக்கப் எல்லாம் முடிச்சு கிளம்பும் போது கொஞ்ச நேரத்துல மூக்குல இருந்து ரத்தம் வந்து அவன் அங்கேயே இறந்துட்டான். பார்த்து அவங்க அப்பா மாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்ஷாப்போட சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது இறந்த வெங்கட் மணி கூட தான் இவன் சண்டை போட்டுருக்கான். முகில் வீட்டை ஓபன் பண்ணி செக் பண்ணும்போது அவங்க அப்பா மாரியே ஹீரோக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஆக்சுவலா முகில் இறந்ததுல சந்தேகம் இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ஹீரோ கிட்ட தான் எஃப்ஐஆர் காப்பி கேட்டு வந்திருப்பாரு. ஹீரோ தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி எஃப்ஐஆர் காப்பி சைன் பண்ணி கொடுத்திருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா மணியோட மச்சான்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்ச தினேஷ் கழுத்து இருக்கப்பட்டு இறந்து கிடக்கான். அதை உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் சொல்ல அதை கேட்டுட்டு கான்சியஸ் இல்லாத திவ்யா அழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஃபாரன்சிக்லயும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு யூஸ் பண்ற ஷார்ப்பான கத்தியை வச்சு தான் தினேஷோட கழுத்தை அறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா முழிச்சிடுறா. தினேஷோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல வேலை பார்க்கிற காளிங்கிற ஒருத்தன்ட்ட காமிச்சு இவனை முன்ன பின்ன பாத்திருக்கியான்னு கேட்கும்போது அவன் தெரியலன்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த காளி கூட தான் முகிலோட அப்பா மாரியுமே வேலை பார்த்திருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அசந்த நேரத்துல அந்த திவ்யா ஹீரோயின் அடிச்சு போட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறா. அதே நேரத்துல திவ்யா அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை கொல்றதுக்கு யாரோ ஒருத்தன் வர்றான். இந்த இடத்துல திவ்யாக்கு பதிலா ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்றான். இதுக்கிடையில ஹீரோ அந்த ஸ்டார்டிங்ல ஐஸ்காரனை துரத்திட்டு போகும்போது அந்த இடத்துல வேற யாரோட சிக்னல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம முகிலோட போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வேலை பார்க்கிற காளி திவ்யாவையும் தினேஷையும் உள்ள கூட்டு போற மாதிரி சிசிடிவி எவிடன்ஸ் கிடைக்குது. அதை பார்த்துட்டு காளியை பார்க்க வரும்போது இதுக்கு முன்னாடி திவ்யா அந்த இடத்துக்கு வந்து தினேஷ் எதுக்கு கொண்டேன்னு காளி கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து காளியை கஸ்டடியில எடுத்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணேன்னு திவ்யா கிட்ட விசாரிக்கிறான். திவ்யாவுமே அவளை அடிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தினேஷ் இறந்த போட்டோவை காமிச்சிட்டு இதுக்காவது உண்மையை சொல்லுன்னு சொல்லும் போது அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ஜோசப்